நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போறோம். நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஒரு பேக்கிங் சப்ளைஸ் கடைக்கு தான் போறோம். அந்த கடையில நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்ட்ல வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் விப்பிங் க்ரீம்லாம் சென்னையிலேயே அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. எல்லா கடையிலையும் பேக்கிங் சப்ளைஸ் கடையில் தான் அந்த ஸ்டிக் பீக் வரதுக்கான அந்த க்ரீம்லாம் கிடைக்குது. அமுல் க்ரீம் கிடைச்சாலும் அதுவே ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. அதில் வந்து அந்த அளவுக்கு ஸ்டிக் பீக் வராது. ட்ரோப்லைட் அப்படிங்கிற பிராண்ட் வந்து இந்த மாதிரி பேக்கிங் சப்ளைஸ் கடையில் தான் கிடைக்குது. மற்ற இதெல்லாம் ஆன்லைன்லேயே கிடைச்சாலும் நம்ம நேராக பார்த்து வாங்குற மாதிரி இருக்காது. வாங்க இப்போ நம்ம அந்த கடைக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதான் அந்த கடையோட என்ட்ரன்ஸ். பிகே எசன்ஸ் மார்ட் அந்த கடையோட பேர். இந்த கடை ராஜகிரி பக்கத்தில் இருக்குது. செம்பாக்கம் மேடவாக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இந்த கடை ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நான் இந்த கடைக்கு ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கனே போகலை. நான் வந்து ரொட்டேட்டிங் டேபிளும் விப்பிங் க்ரீமும் வாங்குறதுக்காக தான் போனேன். நான் இப்போ தான் வந்து க்ரீம் டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அமுல் க்ரீமில் எனக்கு அந்தளவுக்கு ஸ்டிஃப் பீக் வரல. சரி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து எங்களுக்கு வந்து இது நியர்பையாக இருந்தது. இந்த கடை வந்து பேக்கிங் சப்ளைஸ் கடை வந்து நியர்பையாக இருந்தது. ஆனால் கடைக்குள்ளே போனோன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பேக் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு பொருள்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐட்டம் எனக்கும் புதுசாக தான் இருந்தது. கடையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஓவராலாக பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா என்னென்ன இருக்குங்கிறதையும் நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணமே எங்கள் ஃப்ளாட்டில் இருக்க கீழ் வீட்டாண்டி அவங்க பையன் பர்த்டேக்கு கேக் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. நான் பட்டர் க்ரீமில் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு வந்து அதுவே ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன் நம்ம வந்து விப்பிங் க்ரீம்லாம் வச்சு ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து நான் ஸ்டாண்டும் விப்பிங் க்ரீமும் வாங்குறதுக்கு இந்த கடைக்கு போனேன். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சில ஐட்டம்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது பேக்கிங்கில் அப்படிங்கிறதுக்கு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது இந்த கடையில். கண்டிப்பாக நீங்கள் ஹோம் பேக்கராக இருக்கீங்க, இல்லை இப்போ வந்து கேக் பேக் பண்ணிவிட்டு க்ரீம் டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கடையோட டூர் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் மோல்ட்ஸ், அலுமினியம், நான்ஸ்டிக் எல்லா விதத்துலேயும் நிறையா சைஸஸில் சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரையும் எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க. பீஸா பிளேட்டு, சாக்லேட் மோல்ட்ஸ்னால் எக்கச்சக்கமான மோல்ட்ஸ் நம்மளுக்கு நிறையா ஷேப்பில் மோல்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட்ஸ் இது எல்லாமே இங்கே இருக்குது. குக்கி கட்டர்ஸ், எல்லா ஷேப்லேயுமே குக்கி கட்டர்ஸ் அவங்கள்ட்ட இருந்தது. இது எல்லாமே சிலிக்கான் மோல்ட்ஸ் தான். கீழே இருக்கிறது எல்லாமே பேலட் நைஃப், செரேட்டட் நைஃப் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகனட் பெரிய பேக்கெட்லேயே வச்சுருக்காங்க. பட்டர் ஸ்காட்ச், சாக்கோ சிப்ஸ், ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் எல்லாமே இவங்கள்ட்ட இருந்தது. இது வந்து மவுண்டைன் கேக் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறது. அதிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. இது வந்து 1/2 kg, அதுலேயே 1 kgயில் உள்ளதும் இருந்தது. இதெல்லாம் வந்து கிளேசிங் ஜெல். இந்த மாதிரி கேக் மேலே நம்ம வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிளேசிங் ஜெல் இது. அதுலேயுமே நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்தது. இது எல்லாமே எடிபிள் பால்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே இருந்தது. நிறையா ஷேப்ஸில் நிறையா கலர்ஸில் எல்லாமே இருந்தது. இது வந்து கப் கேக் பேப்பர்ஸ். இதெல்லாம் சில்வர் பால்ஸ், கோல்டன் பால்ஸ். இது அந்த
இடிபிள் பால்ஸ் எல்லாமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து சில்வர் கோல்டு எல்லாத்துலேயும் வச்சுருந்தாங்க. இது வந்து கேக் நாசில்ஸ். இது மாதிரி செட்டாகவும் இருக்குது. நாசில்ஸ் வந்து தனித்தனியாகவும் வச்சுருக்காங்க. நீங்கள் தனித்தனியாக வாங்குறப்போ உங்களுக்கு எது தேவைப்படும் அப்படின்னு தெரியல அப்படின்னா சைடில் ஒரு பேப்பர் ஒட்டியிருக்காங்க. அது என்ன ஷேப்பில் இருக்குது பூ மாதிரியே வரைஞ்சி அந்த இது டிசைனும் ஒட்டியிருக்காங்க. இது எல்லாமே வந்து எசன்ஸ். இது எல்லாமே க்ரஷ்ஷு. இதில் க்ரஷ்ஷில் வந்து எல்லாமே ஆரஞ்சு பைனாப்பிள் எல்லா ஃப்ளேவர்ஸ்லையுமே இந்த க்ரஷ் இருந்தது. லிக்விட் ஜெல் கலர்ஸே வந்து நிறையா பிராண்டில் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே மோல்ட்ஸு, பேப்பர் மோல்டு, அலுமினியம் மோல்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து சிலிக்கான் மேட்டு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோம் பேக்கராக இருந்தோம்னா 1/2 kg 1 kgக்கு தகுந்தாப்புல நம்ம கேக் வந்து பேக் பண்ணி கொடுக்கறதுக்கான அந்த பாக்ஸும் இருந்தது. இது ஒரு சிலிக்கான் மோல்டு. இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ப்ரஷ் அப்புறம் சிலிக்கான் ஸ்பேச்சுலா ரெண்டுமே இருந்தது. நம்ம முன்னாடி வர ஸ்பேச்சுலாலாம் கீழே கரண்டி தனியாக மேலே ப்ரஷ் தனியாக கலண்டிட்டு வந்துடும். ஆனால் இது வந்து ஒன்றா அட்டாச்சாக வர்றதுனால கலறதுக்கு வாய்ப்பில்லை நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப. இது குக்கி கட்டர். இது பார்த்தீங்களா, இது அட்டாச்சாக இருக்கிறதுனால கலண்டு வராது. இது கப் கேக் மோல்டு. இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. சின்னதுலேருந்து பெருசு வரையும் எல்லா கேக் செய்கிறதுக்கான மோல்டும் இருக்குது. அலுமினியத்துலேயும் இருக்குது, நான்ஸ்டிக்லேயும் இருக்குது. இது செரேட்டட் நைஃப். ரேட்டுமே எனக்கு தெரிஞ்சு ரீசனபிளாக தான் இருந்தது. ஆன்லைன் ரேட்டோட கம்மியாக தான் தெரிஞ்சுது. இவங்க இங்கே எம்ஆர்பி ரேட்டோட அவங்க பில் போடுறப்ப கம்மியாக தான் போட்டு கொடுக்குறாங்க. ஏன் பில்லை வச்சு நான் செக் பண்ணதுலேருந்து சொல்கிறேன். இந்த கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் தேவையான எந்த பொருளுமே கிடைக்காம இருக்காது. எல்லாமே இருக்குது. ஐசிங் சுகர்லாம் நல்லா பல்காகவே கிடைக்கும். விப்பிங் க்ரீம் அதெல்லாம் தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வீடியோவில் காமிக்கல. ரொட்டேட்டிங் டேபிள்லேயே 3 டைப் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக், ஃபைபர் அப்புறம் ஸ்டீல். நான் வந்து ஃபைபரில் வாங்கியிருந்தேன். இது மெஷரிங் கப்ஸ். இது நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இந்த இடிபிள் பால்ஸ், சில்வர் பால்ஸ் மேலே போடுறது கோல்டன் கலர்லேயும் அதில் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய சைஸ் கேக் பண்ணுறதுக்கான மோல்டு, அப்புறம் பாபி டால் கேக் பண்ணுறதுக்கான மோல்டுலாம் இருந்தது. நிறையா ஸ்டிக்கர்ஸ், அதாவது கேக் மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கான இடிபிள் ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறையா இருந்தது. இது ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் மேட் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுதான் நான் சொன்ன ஸ்டிக்கர்ஸ். இது எல்லாமே இடிபிள் ஸ்டிக்கர்ஸ். இடிபிள் இல்லாத ஸ்டிக்கர்ஸும் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ வாங்குறப்ப கேட்டு வாங்கிக்கோங்க இது இடிபிளா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே. இதுதான் நான் சொன்ன நாசில் ஸ்ட்ரே. நான் நாசில் செட்டாக காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி நான் அதில் நம்பர்ஸ் எழுதி சைட்லேயே ஒட்டியிருக்காங்க. அந்த டிசைனும் அதில் போட்டிருக்காங்க. இந்த நாசில் என்ன டிசைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ B19 அப்படின்னா அந்த ரோஸ் டிசைன் வரும்னா அந்த ரோஸ் டிசைன் அங்கே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அவ்வளோதாங்க. இப்போ நான் அந்த கடையில் என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தலாம். நான் வாங்கின ஃபஸ்ட்டு பொருள் இந்த செரைட்டட் நைஃப் தான். நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணிட்டு தான் வந்து க்ரீம் அப்ளை பண்ண முடியும். அந்த நைஃபோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. அடுத்தது பேலட் நைஃப், அதோட ரேட் வந்து 120. இது சிலிக்கான் ப்ரஷ் அப்புறம் சிலிக்கான் ஸ்பேச்சுலா, இதோட ரேட் வந்து 110 ஈச். அதுக்கப்புறமா இது 2 வாங்கினேன். இது ஐசிங் பேக்கில் வந்து சிலிக்கானு, அதுக்கப்புறமா டிஸ்போசபிள் ஐசிங் பேக்கும் ஒன்று வாங்கினேன். இது கேக் யூஸ் பண்ணுற ஸ்கேப்பர், அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 rupees. அப்புறம் அந்த சில்வர் எடிபிள் பால்ஸில் ஒன்று வாங்கினேன், அதோட ரேட் வந்து 130. 100 கிராம் வந்து 130. இது வந்து என் பையன் வாங்கினா. இது வந்து எடிபிள் ஸ்டிக்கர், இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி உள்ளது. இதோட ரேட் வந்து 120. அதுக்கப்புறமா நான் ஒரு 4 நாசில் வாங்கினேன். ஒவ்வொரு நாசிலோட ரேட்டும் 35 rupees. ஒரே ஒரு நாசில் மட்டும் 40 rupees. இந்த நாசிலோட ரேட்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் ரேட்டோட கம்மியாக தான் இருந்தது. நான் வந்து A5, B19, B12, A21 அண்ட் A32 வாங்கினேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுங்கிறது அங்கே நான் சொன்ன மாதிரி சைட்லேயே இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் 4 ஃபுட் கலர் வாங்கினேன். லிக்விட் ஃபுட் கலர் ஆரஞ்ச், பிங்க், லெமன் எல்லோ அண்ட் ப்ளூ வாங்கினேன். இதை மற்ற எல்லா கலரோட ரேட்டும் 10 rupees தான். பிங்க் மட்டும் 15 rupees. 20 கிராம் ஒவ்வொரு லிக்விட் ஃபுட் கலரோட கிராமும் 20 கிராம். இதில் நிறையா பிராண்டில் வச்சுருக்காங்க. ஜெல் கலர்ஸும் அவங்கள்ட்ட இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம கேக்
செய்கிறப்ப கீழே வைக்கிறதுக்கான அந்த பிளேட்டு. அதில் 3 வாங்கினேன். அது வந்து ஒன்று 10 ருப்பீஸ். இதுதான் நான் வாங்கின ரொட்டேட்டிங் டேபிள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 700 ருப்பீஸ். பிளாஸ்டிக்கில் வந்து 300 to சம்திங் இருந்தது. ஸ்டீலில் உள்ளது 1000 எபோவ் இருந்தது. எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இவ்வளோ தாங்க நான் வாங்கின பொருட்கள். இது இல்லாமல் நான் ஒரு 1 kg ட்ராப்லெட் விப்பிங் க்ரீமும் வாங்கியிருந்தேன். அதை இந்த வீடியோவில் நான் காமிக்கல. பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.